மதுரை தத்தநேரியில் மதுபோதையில் 2 இளைஞர்கள் சேர்ந்து மற்றொருவரை தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, மதுரை ஆர்பாளையம் திண்டுக்கல் பிரதான சாலை அருகே சர்வீஸ் சாலையில் உள்ள தீக்கதிர் அலுவலகம் என்பது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக வைகை ஆற்றின் வடகரை மற்றும் தென்கரை இணைக்கும் சர்வீஸ் சாலையாகவும் இருந்து வருகிறது. அதனே இன்று காலை 8 மணி அளவில் அந்த சாலை வழியாக வந்த போதையில் 2 இளைஞர்கள் சக இளைஞர் ஒருவரை சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். பின்னர் அருகில் இருப்பவர்கள் அந்த இளைஞர்களை தடுத்து நிறுத்தியதன் காரணமாக அவர்கள் தாக்கியை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் நடந்து சென்றிருக்கிறார்கள். பின்பு தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த இளைஞரின் முகத்தில் கல்லால் அடித்து கீழே தள்ளி விடும் சிசிடிவி காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கின்றது. பரபரப்பான ஒரு சாலையில் இளைஞர்கள் மத்தியில் இன்னொரு சக இளைஞர்களை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கின்றது. இளைஞர்களை தாக்கியவர்கள் அவருடன் வந்தவர்களா அல்லது சாலையில் நடந்து சென்றவரா என்பதும், மது போதையில் தாக்கினார்களா அல்லது கஞ்சா போதையில் தாக்கினார்களா என்பது தொடர்பான காவல்துறையின் விசாரணையில் தான் என்பது தெரிய வரும். குறிப்பாக போதை வஸ்துகளின் விற்பனையை தடுக்க மதுரை மாநகர காவல்துறையினர் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை ஒருபுறம் மேற்கொண்டு வந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் மாநகரில் பல்வேறு பகுதிகளில் அரங்கேறி வருவது பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதுபோன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறையினர் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.